வணக்கம் நண்பர்களே. நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், வேளாங்கண்ணியில் நடைபெறக்கூடிய திருவிழாவிற்காக புதிய ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது, சிறப்பு ரயிலாக. ஏற்கனவே எர்ணாகுளத்திலிருந்து வாரம் 2 முறை இந்த ரயிலானது சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டு இப்போது அது நிரந்தர ரயிலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது 3வது நாளாக இந்த சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 06061 அப்படிங்கிற பேரில் எர்ணாகுளத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு இந்த ரயில் இயக்கப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் 27, செப்டம்பர் 3 மற்றும் 10 ஆகிய 3 வியாழக்கிழமைகளில் இந்த ரயில் இயங்குகிறது. ஏற்கனவே சனி திங்களில் இருக்கு. இந்த ரயில் வேளாங்கண்ணிக்கு எர்ணாகுளத்தில் இருந்து பிற்பகல் 1 மணிக்கு கிளம்பி செங்கோட்டை வழியாகத்தான் வருகிறது. செங்கோட்டை ராஜபாளையம் வழியாக விருதுநகர் வந்து அங்கே இருந்து காரைக்குடியிலிருந்து அறந்தாங்கி பட்டுக்கோட்டை வழியாக இந்த ரயில் மறுநாள் காலையில் 5:50 மணிக்கு சென்று சேரும். ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய எர்ணாகுளம் வேளாங்கண்ணி ரயிலினுடைய நேரம் தான். அதனால நேரத்தில் எந்த ஒரு குழப்பமே இருக்க வாய்ப்பில்லை. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்லையும் ட்ரெயின் நம்பர் 06062 அப்படிங்கிற நம்பரில் வேளாங்கண்ணியிலிருந்து எர்ணாகுளம் வரைக்கும் இந்த ரயில் இயங்குகிறது. 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதமும் செப்டம்பர் மாதம் 4 மற்றும் 11 ஆகிய வெள்ளிக்கிழமைகளில் இந்த ரயில் இயக்கப்பட இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மாலை 6:40 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாகவே பயணித்து மறுநாள் காலையில் 11:50 மணிக்கு எர்ணாகுளத்தை சென்றடைகிறது. இதில் அன்ரிசர்வ்டு பெட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும்தான். 13 ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி இருக்கிறது. ஆனால் புக்கிங் எல்லாம் கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிரும். இன்னும் ஓப்பன் ஆகி கொஞ்ச நாள்லேயே முடிவடையக்கூடிய ஒரு நிலை தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பண்டிகைக்காக வருபவர்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. அன்ரிசர்வ் பெட்டி சேர்த்திருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த வீடியோவில்